இப்போ யாராவது உங்ககிட்ட சிவன் மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க, சிவன் மீது எந்த அளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியுமா? கட்டாயமாக முடியாது. காரணம், எல்லையற்ற அன்பு ஆச்சு, அது எல்லையற்ற பாசமாச்சு. அதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு குழந்தைகிட்ட போய் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு கேட்டால் அது என்ன சொல்லும்? கையை விரித்து காமிக்கும். அதனால இன்னும் தாண்டி போதும், அந்த அளவுக்கு இருக்கும். சாதாரணமாக இறைவன் இருக்கின்ற இடத்தை பார்த்தாலே கண்கள் கலங்கும். அவருடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது நான் தடுமாறும். காரணம், அந்த அளவுக்கான அன்பை சிவனடியார்கள் சிவன் மீது வைத்திருக்கின்றார்கள். அவரோட ஆலயம் இருக்கு, அந்த ஆலயம் சிதலமடைந்து கிடைக்கணும், பார்க்கும் போதே நெஞ்சம் பதறும். அதை எப்படியாவது புனரமைத்து விட மாட்டோமா, அதை எப்படியாவது மீட்டு விட மாட்டோமா என்று உள்ளம் துடிக்கும். பாருங்க, அந்த இடத்துல தான் ஒரு உண்மையான சிவனடியாரை நீங்க பார்க்க முடியும். பொருள் வசதி இல்லையப்பா எனக்கு, ஆனால் எனக்கு உடலில் வலிமை இருக்கிறதுன்னு போய் உழவார பணி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பின் காலம் வரும், கட்டி கொள்ளலாம் என்றெல்லாம் இல்லை, என்னால் முடிந்ததை இன்று ஆரம்பிக்கின்றேன்னு போய் உழவார பணியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால இறைவனை அந்த கோலத்தில் பார்க்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியே மீறி அந்த கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நீங்களா செய்யணும்னு நினைச்சா அது நடக்காது. அதுக்கு எம்பெருமானோட ஆணை தேவை, அவருடைய அனுமதி தேவை. சிவாலயத்தில் நீ போய் ஒரு விளக்கு ஏற்றணும்னாலும் அதுக்கு அவரோட அனுமதி வேண்டும். அந்த அனுமதி இல்லாமல் உன்னால் அங்கே விளக்கு கூட ஏற்ற முடியாது. பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விளக்கு ஏற்ற முடியும், சிவநாமம் சொல்ல முடியும், சிவாலயங்களை புனரமைக்க முடியும். ஒருவனுக்கு அந்த சிவாலயத்தை புனரமைக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் 7 பிறவிகளும் செய்த புண்ணியம் அது. நம்ம ராஜாக்கள்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய ஆலயங்களையா கட்டி வச்சாங்களே, பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அத்தனை சிவாலயங்களை எழுப்பி சென்றார்கள். இன்னும் சிலர் மனதினுள்ளே சிவாலயங்களை எழுப்பினார்கள். இரண்டும் ஒன்றுதான். அதே போல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில அனுபவங்கள் இருந்திருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச சிவாலயமா இருந்திருக்கும். நம்ம போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு தூக்கமே வராத நாட்கள் பல இருந்திருக்கும். அவ்வளவு சிரமப்பட்டு கோவிலுக்குள் செல்லும் போதும் கூட, சென்று அந்த வரிசையில நின்று கிட்டத்துல போகும்போதும் கூட நம்மளுக்கு தடைகள் ஏற்பட்டு திரும்பி வந்திருப்போம். இல்ல கோயிலுக்கு போகணும்னு புறப்படுவோம், ஒவ்வொரு தடவையும் தடையாகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது, இறைவன் எடுக்கின்ற முடிவு. நீங்கள் என்று அந்த ஆலயத்தில் நிற்க வேண்டும், உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்பதை உணர வைப்பதற்கும் அவரே நேரம் குறிப்பார். அதனால சிவாலயத்துக்கு போகும்போது தடங்கள் ஏற்படுதுன்னா தயவு செய்து மனம் வருந்தாதீர்கள். அதற்கென்று ஒரு நாள் உங்களை தேடி வரும். நீங்கள் அதற்கான முயற்சியை மட்டும் செய்யுங்கள். பெரிய வேலை உங்களுக்கு வச்சிருப்பார் இறைவன், உங்களுக்காக பெரிய வேலையை வச்சிருப்பார். அந்த ஆலயத்தில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த டாஸ்க் அலோகேட் ஆயிடும். அந்த வேலையானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும். இந்த பூமியில் பிறப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. இந்த பூமியில் பிறப்பவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எம்பெருமான் சிவாலயத்தில் சென்று நிற்கும் போது கட்டாயம் அந்த வேலை என்ன என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த வேலையை முடித்துவிட்டால் உங்களது வாழ்க்கை பயணமும் முடிந்துவிடும். அதை எந்த நேரத்தில் உங்களிடம் சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதெல்லாம் சிவபெருமான் பார்த்துக்கொள்வார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பஞ்சாட்சர மந்திரத்தை எந்நேரமும் சொல்ல வேண்டியது, சிவனையே நினைத்திருக்க வேண்டியது, சிவன் பெயரை மட்டும் சொல்லி அடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது. இதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும். நெறி தவறாமல், தர்மம் தவறாமல் வாழ்கின்ற ஒரு சிவனடியாரால் கட்டாயம் சிவனை வாழும் போதே காண முடியும். அவர் என்று என்னை அழைக்கின்றாரோ அந்த இடத்தில் நான் சென்று நிற்பேன். கட்டாயமா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மளை கூப்பிடுவாராங்க, அவரோடு ஐக்கியப்படுத்திப்பார், உங்களை ஆட்கொள்வார். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ப சிவனடியார்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எம்பெருமான் ஈசனை நினைத்து கொண்டு தன்னால் என்ற உதவிகளை செய்து புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்க வேண்டும். சிவபெருமான் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், அதற்கான விடிவு காலம் வந்துவிடும். சிவனை நினைத்து தான தர்மங்களை செய்து அடியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் போதும், அந்த பாக்கியமானது நமக்கு கிடைத்துவிடும். இன்னும் மேலாக பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் காரணமாக சிவநாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நமக்கு சிவாலயம் எழுப்பக்கூடிய வாய்ப்பு கூட கிடைத்துவிடும். பழங்கால சிவாலயங்களை புனரமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை நெருங்கி வரும். அது எல்லாம் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இந்த பூமியில 700 கோடி மனிதர்களுக்கு மேல் வாழ்கின்றார். எவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? எம்பெருமான் சிவாலயத்தை எழுப்புவதற்கோ எம்பெருமான் சிவாலயத்தை புனரமைப்பதற்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்கிறது என்றால் அவர் சிவனின் பரிபூரண அருளை பெற்றவர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்க பக்கத்துல ஒரு சிவாலயம் வழிபாடு இல்லாம இருக்கு, நீங்க அதை வழிபாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா சிவனோட முழு அனுகிரகத்தை பெற்றவர் நீங்கள்.
அப்ப சிவனோட பிள்ளை நீங்கள் அப்படின்னே நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்து விடாத நண்பர்களே, சிவனோட பரிபூர்ண அருளை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சிவ வழிபாடு அதிகமாகிறது, சிவநாமம் அதிகம் சொல்கின்றோம் என்றால் நம் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல விலகி போகும். நம சிவாயங்கிற மந்திரத்தை ஒருத்தர் உச்சரிக்கிறார் அப்படின்னா அந்த உச்சரிப்பு நாவல மட்டும் இல்ல, அந்த நாடி நரம்பு எல்லாத்திலையும் இருந்து வரும் நம சிவாயங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. அந்த அதிர்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவும். அது எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கும். சிவனடியார்கள் வழிபடுவதோ கேட்பதோ நாங்கள் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்னைக்கு அவங்க வாயில வராது. இந்த உலக சேமத்துக்காகத்தான் அந்த நமசிவாய மந்திரமே. பஞ்சபூதங்களின் ஆற்றலால் இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நமசிவாய என்ற மந்திரத்தை கூறுவது. அப்படி கூறுவதன் மூலமாக இறைவனின் அருளை நீங்கள் பெற முடியும். கண்டிப்பாக அந்த அருளை பெற்ற பின்பு இந்த உலகம் சேமத்துடன் இருக்கும் போது நாமும் அதில் ஒருவராக ஈசனை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்போம். நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லும் போதே இந்த உயிர் இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறத எல்லா சிவனடியாரோட ஆசையுமே. உண்மைதானே நான் சொல்றது. அவரை விட்டா நமக்கு வேறு யாரும் இல்லையே, அவரை விட்டா வேறு யாரும் நமக்கு துணை இல்லையே. இறுதி காலத்தில் நம்ம கூட நிற்கிறது அவர் ஒருத்தர் தானே. அவரை சரணடைஞ்சிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையாக சரணடைஞ்சவங்களுக்கு அவர் எந்த துன்பத்தையும் காட்டுறதும் இல்லை. அப்படியே ஏதாவது துன்பம் விதிவசமாக வந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். சிவனோட கருணை அந்த அளவு இருக்கும். அதை உணர்ந்து கொண்டவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நான் ஏன் சிவபெருமானை வழிபடுகின்றேன் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இந்த தொகுப்பு முடிஞ்சதுமே உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேளுங்க. நீங்கள் ஏன் சிவபெருமானை வழிபடுறீங்க அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். உண்மைதான். முதலாக சிவபெருமானை வழிபட ஆரம்பித்த போது இந்த உலகம் எனக்கு வைத்த பெயர்கள் ஏராளம். அட முட்டாளே, அட பைத்தியமே, அட கிறுக்கனை என்று என்னென்ன வார்த்தைகள் இருந்ததோ எல்லாம் சொல்லி உரைத்தன இந்த உலகம் எம்மை. ஆனாலும் உன்னை வழிபட்டேன் ஏனென்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகத்தில் 1000 திருநாமங்கள் இருந்தது. இறைவனுக்கு 1000 திருநாமங்கள் இருந்தது. அதில் ஒரே ஒரு திருநாமம் மட்டும்தான் என்னை தொட்டது என்றால் அது சிவா என்ற அந்த நாமம் மட்டும்தான். சிவன் என்று சொல்லும் போதுதான் என் உடல் நடுங்கும், எனது கண்களில் நீர் அருவியாக கொட்டும். அதை என்னால் அடக்க முடியாது. அந்த நிலையிலும் தடுமாறி நின்றிருந்தாலும் சிவபெருமானே என்று சொல்லும் போது என்னை மீண்டு எழ வைத்தாய். இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் பெயர் மட்டுமே எனது நாவில் வந்தது. உன் நாமத்தை சொல்லாத பகலோ இரவோ எனக்கு ஒரு நேரமாகவே தெரியாமல் போனது. எனது எலும்பு சதை குருதி எல்லாம் உனது நாமத்தை சொல்ல வேண்டும் என்று உருகி துடித்தது. அது உண்மையாக இருந்தது. எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும், உன் நாமத்தையே சொல்ல வேண்டும், வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது. மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அடைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது. உன்னை வழிபட ஆரம்பித்த போது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரியாது, திருவாசகம் பாடத் தெரியாது, தேவாரம் தெரியாது, திருமந்திரம் இருந்ததே தெரியாமல் அல்லவா இருந்தேன். ஏன் 12 திருமுறைகள் என்று உண்டு என்றே அறியாமல் இருந்தேனே. ஆனால் அப்பொழுதும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், சிவபெருமான் என்னும் நாமம் மட்டும்தான். அதை எனது உள்ளம் இறுக பற்றி கொண்டிருந்தது. சிவபெருமான் என்று சொல்லும் போது பாசம் ஏற்பட்டது, காதல் ஏற்பட்டது, அதன் மீது ஒரு தவிப்பு ஏற்பட்டது. இறைவனை அடைந்து விட வேண்டும், சரணடைந்து விட வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்பட்டது. என்ன என்றே தெரியாத அந்த வயதில் உன்னையே சுத்தி வரும் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதனாலோ என்னவோ உன்னையே சுற்றி திரிந்திருக்கின்றேன் பைத்தியமாக. உன் மந்திரத்தை சொல்லும் போதும் உனது பெயரை சொல்லும் போதும் எனக்குள் ஆனந்த தாண்டவமானது ஏற்படும். நானே மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் பாடவும் ஆடவும் ஆரம்பித்தேன் என்றால் அது மிக அல்லவே. உன்னை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று உன்னை சரணடைந்ததை தவிர வேறு என்னத்தை நான் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த இறைவனை வழிபட்டாய் என்று கேட்டால் எனக்கு வருகின்ற பதில் ஒன்றே ஒன்றுதான், அவரை தவிர வேறு ஒன்றும் நான் அறியேன் என்ற வார்த்தை மட்டும்தான். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய், நானாகவும் இருக்கின்றாய், உலகத்தில் இருக்கும் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய் என்னும் போது உன்னை தவிர நான் வேறு யாரை போய் சரணடைவது? உன் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தை நான் உரைப்பது? உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபடுவது? இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. உண்மை தெய்வம் உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் சரணடையேன், ஒருவரையும் நான் வழிபடேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே போலதான் இந்த உலகத்துல எல்லா உயிரையும் நீ ஆட்கொண்டிருப்பங்கிறதும் நல்லா தெரியும். அவர்களையும் ஆட்கொண்டு அவர்களுக்கும் உன்னை உணர்த்துவாய் என்பதும் நான் அறிவேன்.
எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் இறைவா. உன் கருணையினால் எல்லா உயிர்களும் எல்லா சுகங்களையும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும். அது மட்டும்தான் எனது வேண்டுகோளா இருக்கு. पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान्